ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாரம் சுமக்கும் கிறிஸ்துவின் சபையின் சார்பாக உங்களை இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்கு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்கான வார்த்தைக்காக ஆண்டவர் அப்பா, நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்துல காத்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பரத்திலிருந்து மன்னாவை நீர் அனுப்ப போகிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் அப்பா, வல்லமையுள்ள வார்த்தை கத்த நீர் அனுப்ப போகிறதற்காய் நன்றி. எங்களுடைய கட்டுகளை அறுக்கத்தக்கதான வார்த்தைகளை அனுப்ப போகிறதற்காய் நன்றி அப்பா. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் தாம் எங்களை வழி நடத்தும்படியாக, சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார் என்று எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தையின்படி அப்பா எங்களை வழி நடத்தும்படியாக எங்களை யாவரையும் நான் தாழ்த்தி நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேரே நாம் கடந்து போகலாம். இன்றைக்கான தலைப்பு மனதுருகும் தேவன். இன்றைக்கான தலைப்பு மனதுருகும் தேவன் என்ற தலைப்புல இந்த வசனங்களை நாம் தியானிக்கலாம். எடுத்தவர்கள் கூட என்னோடு கூட இந்த வேதாகமத்தை நீங்கள் பிரித்து இதை வாசியுங்கள். வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவர்களுடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்துல சீஷர்களும் இயேசுவும் பாருங்க ஒரு பட்டணத்துக்கு கடந்து போறாங்க. நாயின் என்ற ஒரு ஊருக்கு வந்த உடனே ஒரு மகனை என்ன பண்றாங்கன்னா அடக்கம் பண்ணும்படி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல இயேசு அதை பார்க்கிறாரு. அந்த மகனுக்கு இருக்கிறது ஒரே தாய், அந்த தாய்க்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன். இந்த மகனை அடக்கம் பண்ணும்படியா திரளான ஜனங்கள் அவர்களோடு கூட போய் கொண்டு இருக்கிறாங்க. வாசிச்சு முடிச்சிடலாம், நம்ம அதுக்கப்புறம் நம்ம விளக்கத்துக்குள்ள போகலாம். வாசிங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்துல 13வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். பிரியமானவர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் இந்த இடத்துல நடக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம், மிகப்பெரிய ஒரு பாரம், ஒரு கஷ்டம், ஒரு கண்ணீர், ஒரு வேதனை பாருங்க, ஒரு புலம்பல் பாருங்க. இந்த உலகத்துல தனக்கு இருந்த ஒரே ஒரு மகன் மரித்து போய்விட்டான். அந்த தாயினுடைய மனவேதனை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக சூழ்நிலைகளில நாம் எதையாவது இழந்து போயிட்டோம் என்று சொன்னா நாம் எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்டதான வேதனைகளை அனுபவிக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த தாயார் பாருங்க கண்ணீர் வடித்து அழுது புலம்பி கொண்டிருக்கிறாங்க. இயேசு அவருடைய சீஷர்களும் அந்த நாயின் என்ற ஊருக்கு அந்த வாசல் அருகே வந்த பொழுது ஒரு மகனை அடக்கம் பண்ணும்படியாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இயேசு பார்க்கிறாரு. எதை பார்க்கிறாரு? என்ன இங்க கூட்டமா போறாங்கன்றத பார்க்கிறாரு. 2வது, மரித்து போனவனை அடக்கம் பண்ண போயிட்டு இருக்கிறாங்கன்றத பார்க்கிறாரு. 3வது, இந்த மகனை பெற்றெடுத்த தாயை பார்க்கிறாரு. பாருங்க, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, புலம்பி கொண்டிருக்கிறப்ப அந்த தாய என் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார் பாருங்க. அழகா தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 13வது வசனத்துல. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, கர்த்தர் அந்த தாயை பார்த்து மனதுருகினார். இதோ அந்த ஸ்திரீ ஒரு கைம்பெண்ணா இருக்கிறாங்க. ஏற்கனவே கணவனை இழந்துட்டாங்க, இப்ப மகனையும் இழந்துட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய மனநிலைமை என்ன, அது எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஆராய்ந்தார். அந்த இடத்துல அந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்து அபுரம் விசனப்பட்டார், வேதனைப்பட்டார் பாருங்க. இன்னைக்கு அநேக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நிலைமையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இன்னைக்கு தான் பெற்றெடுத்த மகன் ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வீட்டுல யாரோ ஒருத்தர் மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில மரண தருவாயில இருக்கலாம். இல்ல யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுல இருந்து மரித்து போயிருக்கலாம். ஒரே வேதனை தான், கஷ்டம் தான், ஏற்றுக்கொள்ள முடியல, தாங்கி கொள்ள முடியல பாருங்க. ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்மை தேற்றுகிறதாக இருக்கிறது. இயேசு அந்த சூழ்நிலையில பாக்குறாரு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, 6லயும் சாவு 60லயும் சாவுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனுஷன் எப்ப வேணாலும் மரித்து போகலாம் இல்லையா? இதுதான் பிரமாணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால் வந்த இந்த மாம்சம் கண்டிப்பா ஒரு நாள் மரிச்சு போகதான் போகுது. ஆனா இயேசு பாக்குறாரு இல்லையா, இந்த ஸ்திரீக்கு இந்த மகன் தேவை அப்படின்றத அவர் பாக்குறாரு இல்லையா. ஒரு திட்டம் இருக்கு இல்லையா அந்த மகனை குறித்து. பாருங்க, அந்த மகன் வாலிபனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிபனே என்று அர்த்தத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு இன்னும் திருமணம் ஆகல. ஆனா இயேசு வந்த பிற்பாடு அந்த ஸ்திரீனுடைய அந்த அழுகையை பார்க்கிறார், அந்த இருதயத்தை பார்க்கிறாரு. ஆனா இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கும்படி எத்தனை பேர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருவதற்கு முன்னதாக நாம் அதை காரியங்களை தடுப்பதற்கு எத்தனை பேர் நாம் கர்த்தருக்கு ஏற்றவர்களா நாம் இருக்கிறோம்? எத்தனை பேர் நாம் பிரியமானவர்களாக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு பார்க்கிறாரு, அந்த தாயை பார்க்கிறாரு, மனது உருகுகிறாரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு வேதனை இருந்து, இப்ப இயேசுவே மனம் உடையிறாரு அந்த இடத்துல. இயேசு வந்தது எதற்காகனா பாவிகளை ரட்சிக்கும்படியா வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியா வந்தது எதற்காக? எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பாவம் செய்யக்கூடாது, நம்மை பரிசுத்தமா வாழணும் என்பதற்காக அவர் வந்தார். பிசாசின் பிடியிலிருந்து நம்மை மீட்கும்படியாக வந்திருக்கிறார். ஒருவேளை நம்மளை தண்டிக்கணும்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கே நமக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு அப்படியே விட்டு இருக்கணும். அவர் மரித்து இருக்க கூடாது, அவர் உயிரோடு கூட எழுந்திருக்க கூடாது. நம்மளை தண்டிக்கணும்ன்றது அவருடைய குறிக்கோளாக இருந்திருந்தால் அவர் இந்த மண்ணுக்கு வர வேண்டிய அவசியம் அல்ல. இதை நீங்கள் தெளிவாக சிந்தித்து பாருங்க. உங்களை என்னை மீட்கும்படியாக தான் தேவனாகிய கர்த்தர் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். உங்களையும் என்னையும் பிசாசின் தந்திரங்களிலிருந்து விடுவிக்கும்படியாக தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த நாட்களில் நாயின் ஊருக்கு வந்தார். ஏதோ ஒரு அற்புதங்களை செய்யும்படியாக, சுவிசேஷங்களை அறிவிக்கும்படியாக, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக அந்த நாயின் ஊருக்கு வந்தார். அந்த வாசல் அருகே வந்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறாரு. அதுவும் அந்த தாயாரை பார்க்கிறாரு. மனதுருகி அவளை பார்த்து அழாதே என்று சொன்னாரு. நீ ஏன் அழுகுற? நீ அழாதே. அந்த பாடையை தொட்ட உடனே சுமந்து கொண்டு போனவர்கள் நின்றார்கள். பாடையை தொட்டு சொல்றாரு, வாலிபனை எழுந்திரு, வாலிபனை எழுந்திரு. அந்த வாலிபன், மரித்து போன அந்த வாலிபன் எழுந்திருந்தான். அந்த மகனை தன் தாயினிடத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒப்புவித்தார். அவர் ஒப்புவித்தார் பாருங்க. மரித்து போனவனை எழுப்பி அவனை ஒப்புவித்தார். இன்றைக்கு நாம் எந்தெந்த காரியங்களை நாம் இழந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு எதற்காக வந்தார்? உன்னை என்னை மீட்கும்படியாக வந்தார். இன்னைக்காவது இந்த மகன் மாம்சத்துல மரித்து போனா, ஆனா இன்னைக்கு அநேகர் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் நாம் மரித்தவர்களாக இருக்கிறோம். நமக்கு தேவன் கொடுத்த அந்த பரிசுத்தத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தாயை போல அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். தேவன் கொடுத்த நன்மைகளை நாம் இழந்து போய் கொண்டிருக்கிறோம். தேவன் கொடுத்த சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம். தேவன் கொடுத்த சந்தோஷத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறோம். இழந்து போயிருக்கிறீங்க. எதை இழந்து போயிருக்கிறீங்க? அந்த மகன் மரித்து போயிட்டான். அந்த தாய் அந்த மகனை இழந்தது போல இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஒருவேளை பிசினஸ்ல நீங்க லாஸ் ஆயிருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனையில இன்னைக்கு நீங்க லாக் ஆயிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வியாதியின் படுக்கையில் நீங்க கட்டப்பட்டு இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சத்ருவானவனின் கிரியைகள்ல நீங்க கட்டப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு விரோதமா மந்திரம் செய்திருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எப்பேற்பட்ட காரியங்களை ஏவி அனுப்பி இருக்கலாம். அது நிமித்தமாக வாதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? வியாதியின் படுக்கையில, பலவீனத்தின் படுக்கையில இருக்கிறீங்களா? பலவிதமான போராட்டங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் சொல்றேன், இயேசு உங்களை பார்ப்பார். அவருடைய இருதயத்தை பார்க்கிறாரு, அவருடைய கண்ணீரை பார்க்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை பார்க்க வேண்டும் என்று சொன்னா வேதம் சொல்லுகிறது, எங்க 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி தொழுகிறார்களோ அவர் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தையின்படி நீங்கள் ஆராதிக்க ஆரம்பித்த உடனே, நீங்கள் துதிக்க ஆரம்பித்த உடனே, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கூடியிருக்கிற வேளையில அவர் இறங்கி வருவார்.
அவர் வந்தார்னா நிச்சயமா உன் கண்ணீரை காண்பார், உன் வேதனை புலம்பலை அவர் காண்பார். நீ ஒடுக்கப்பட்டிருக்கிறியா, கலங்கி கொண்டிருக்கிறியா, எழுந்த அநேக சூழ்நிலைகள்ல புலம்பி கொண்டிருக்கிறியா, இதோ நீ தூங்காம அழுது கொண்டிருக்கிறியா, இல்ல சாப்பிடாம இருக்கிறியா, இந்த வேதனையிலிருந்து நீ வெளியே வரணும்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. அவர் நிச்சயமா நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்று எழுதி வைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை விடுதலை வேணுமா, இன்னைக்கு ஒருவேளை சுகம் வேணுமா, இல்ல உங்க சூழ்நிலைகள் மாறணுமா, இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யலாமா, நம்முடைய இருதயத்தை பார்க்க கூடாதபடிக்கு, நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்க கூடாதபடிக்கு எத்தனையோ பாவங்கள் நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதோ கர்த்தருடைய கண் நம் மேல் படும்படியா, கர்த்தருடைய கண்கள் நம்முடைய இருதயத்தை பார்க்கும்படியா, கர்த்தருடைய கண்கள் இதோ நம்முடைய கண்ணீரை காணும்படியாக தடையா இருக்கிற இந்த பாவங்களை ஒருவேளை இந்த இந்த நேரத்துல ஒரு விசை உடை தெரியலாமா, நம்ம அறிக்கை செய்யலாமா. ஆவியானவரே, இதோ பாவியா இருக்கிற எங்க மேல அப்பா மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, இதோ பா உமக்கு விரோதமாக உமக்கு அருவருப்பானவைகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. எங்களை ஒரு விசை மன்னிங்க ஆண்டவர், எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இதோ எங்களை சுற்றி இருக்கிற இந்த மாய வலையிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு ஒரு விடுதலையை கொட்டுங்கப்பா. பலவீனத்தின் கட்டிலிருந்து, வியாதியின் கட்டிலிருந்து அப்பா எங்களுக்கு விடுதலை உண்டு பண்ணுகிற அந்த பரிசுத்தத்தை எங்க மேல நீங்க ஊற்றுங்க. எத்தனை பேர் நம்மளால கேட்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னொரு டேர்ம்ல சொல்லணும்னா அவன் நாசமா போயிடுவான்னு அர்த்தம். அப்போ பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவங்களை சுமந்து கொண்டிருக்கிற, பாவ அக்கிரம சிந்தையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் வாழ்வடைய மாட்டோம். அப்ப நம்ம நல்லா வாழணும்னு சொன்னா நமக்கு தேவையானது பரிசுத்தம். வேதம் சொல்லுது இல்லையா, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. அததான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு விரும்பின பாத்திரமாய் நீங்கள் இருக்கிற பொழுது உங்களுடைய இருதயத்தின் தேவனாகிய கர்த்தர் காண்பார். அந்த தாயை பாருங்க, அந்த கண்ணீரை பார்த்து அழாதே என்று சொன்னார். என் பிரியமானவர்களே, இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நிலைமையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, என் மகனை நான் இழந்துட்டேன், என் கணவரை நான் இழந்துட்டேன், கடன் பிரச்சனை என்ன சூழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த வியாதி என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டிருக்கிறது, ஐயோ டாக்டர் எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க, எனக்கு சுகர்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி புலம்பி கொண்டு இருக்கிறீங்களா? இதோ உங்களுடைய கண்ணீரை காணும்படியாக என் தேவனுடைய கண்கள் பரத்திலிருந்து நோக்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்தவான்களே, இஸ்ரவேலே, உங்களை மீட்கும்படியாக என் தேவன் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு உங்க நடுவுல கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். படுக்கையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த டிவி முன்னாடி உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ ஆவியானவர் என் மூலமா உணர்த்துகிற ஒரு வார்த்தை, இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவிலே தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அவர் செய்யதான் போறார். உங்களுடைய கண்கள் காணதான் போகுது. எப்படி மரித்து போன அந்த மகனை மீண்டுமா தாயின் இடத்தில் ஒப்பு கொடுத்தாரோ, நீங்கள் இழந்ததை தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப ஒப்பு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிரியமானவர்கள், கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆவியானவர் அப்பா, எங்கள் மத்தியில நீங்க இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கண்கள் எங்களை காணக்கூடாதபடி இருக்கிற, தடையா இருக்கிற அந்த பாவங்களை, அக்கிரமங்களை, அருவருப்புகளை கர்த்தர் எரித்து நிர்மூலமாக்கும்படியாக ஆண்டவரே, ஒரு விஷயம், எங்களுடைய கண்களின் இச்சை, என்னுடைய மாம்சத்தின் இச்சை, என்னுடைய ஜீவனத்தின் பெருமை அப்பா, எல்லாவற்றையும் நிர்மலமாக்கும்படியாக உமக்கு பிரியமாய் வாழ ஆண்டவரே அப்பா, உம்முடைய பரிசுத்தத்துல வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆவியானவர், இன்றைக்கு நாங்கள் எழுந்ததை திரும்ப எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே, கர்த்தர் அப்படியாய் நீர் கொடுக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருப்பாதத்துல எங்களை யாவரை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் மீண்டும் கேட்பதற்கும் இல்ல மற்றவர்களுக்கு பகிர்வதற்கு லலித் டைட்டஸ் என்ற யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த தொலைபேசி எண், இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த தொலைபேசி நம்பருக்கு நீங்க போன் பண்ணுவீங்கன்னா, யாருக்காவது ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நாங்கள் வாஞ்சியோடு கூட காத்து கொண்டு இருக்கிறோம். சபையாராக உங்களுக்காய் ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆவலோடு கூட இருக்கிறோம். தயவாய் நீங்க போன் பண்ணுவீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு நாங்கள் ஜெபம் செய்வோம்.
அது மாத்திரமும் அல்ல, ஒரு திருச்சபையை கட்டி கொண்டிருக்கிறோம். அந்த திருச்சபையை கட்டுவதற்கு யாருடைய இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் ஏவுவார் என்று சொன்னா, உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பி அந்த திருச்சபையை கட்டுவதற்கு உதவி செய்யும்படி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி உங்களை யாவரையும் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.